I want ஜூனியர் விகடன். It's not a joke. எச்சரிக்கிறோம். இது போன்ற செயல்களை திமுக நீங்க சப்போர்ட் பண்றதா நினைச்சு இழிவுபடுத்துற வேலையை இதோட நிறுத்திக்கிறோம். நீங்க ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் அனைவரும் இது எச்சரிக்கிறேன். டோன்ட் ரிப்பீட் திஸ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப கூட யுஎஸ்ல தான் இருக்கார். யுஎஸ் போயிருந்தார். அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியா வந்த அப்புறமா இதுதான் முதல் முறை அவர் அமெரிக்கா போறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர். உங்களுக்கு தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி வரவேற்று இருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். அவர் உள்ள வரும் பொழுதே ஐ மிஸ் யூ சோ மச் மை ஃப்ரெண்ட் அப்படின்றார். யாரு? டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க இல்ல நான் பதவி ஏற்கும் பொழுது. சொன்னது யாரு? டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்கள் கொடுக்குறாங்க. அதுல என்ன கொடுத்திருக்கிறார்? டியர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, யூ ஆர் த கிரேட்டஸ்ட், நீங்க தான் உலகத்திலேயே மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் மட்டும் கிடையாது, 140 கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரம். ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர், சில பத்திரிகை திராவிட மாடல் அஜெண்டாவை தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் எவ்வளவு கேவலமாக பிரதமரை சித்தரிச்சிருக்காங்க பாருங்க. பிரதமர் கையில காலில் ஒரு செயினை போட்டு ஒரு சங்கிலியை போட்டு அவரை ஒரு அக்யூஸ்ட் போல உட்கார வச்சிருக்கிறாங்க. இது எந்த பத்திரிகை? விகடன். நான் விகடன் நிறுவனத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்த உண்மையா? இதுதான் நடந்த உண்மையாங்க? உங்களுக்கு உண்மையிலேயே விகடன் நிறுவனத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் இங்க சோனியா காந்தியும் உட்கார வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல இங்க ராகுல் காந்தியும் இங்க அந்த சைனா அதிபரையும் உட்கார வச்சா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னது இது? நாங்க தமிழக பாஜக சார்பில் விகடன் குழு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொல்லணும். ஏதோ பிரதமரை நீங்க இழிவுபடுத்தல நினைக்கிறேன், நீங்க மொத்த இந்தியர்களையும் இழிவுபடுத்திருக்கிறீங்க. தமிழகத்துல பிரதமரை இப்படியா கொச்சப்படுத்துறது நீங்க?